மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதுரையில் உள்ள சம்பவம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. மதுரைக்கு ஃபேமஸே உணவு தாங்க. மதுரையில் அவ்வளோ தரமாக இருக்கும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே உணவு ரெடி ஆயிடும். ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு இந்த ரோட்டோரம் பாருங்கள், கடையில் காலையில் 5-5:30க்கெலாம் ரெடி ஆயிருங்க. நம்ம எந்திரிக்கிறதே 7 மணிக்கு மேலே தான் எந்திரிப்போம். பார்த்தீங்களா, எல்லாம் தரமாக இருக்கும். நமக்காக ரெடியாக வச்சுட்டாரு பாருங்க. கூழ், கேப்பக்கூழ், சரிங்களா, கேப்பக்கூழ் நண்பரி, அப்பளம் பாருங்க, சுவையான அப்பளம். அது மட்டுமா, வத்தல், சின்ன வத்தல் இருக்கு. அது மட்டுமா, மிளகா காரமான மாதிரியில் காரமாக எடுத்து சாப்பிடுவோங்க. எவ்வளோ பேர் இதுதான் காரம் பிடிக்காது, இருந்தாலும் இங்கே உள்ள காரம் அவ்வளோ தரமாக இருக்கும். சிஸ்டர் இருந்தாங்க சிஸ்டர், சரி அவங்க கவனிக்கல, விட்டுருவோம். அடுத்த எல்லாமே நல்லா இருக்குங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இங்கே வந்து கேப்பக்கூழ் இருக்குது, கம்பங்கூழ் இருக்குது, மோர் இருக்குது. இவங்க தாங்க அதை இது பண்ணுறவங்க. அண்ணே, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு இந்த விதமாக மாங்காய் எல்லாருங்க, மாங்காய் பாருங்க, பெருசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரும் ஒரு ஓனர் தான், 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணுறாங்க. மதுரை மக்கள் வந்து கிராஸ் பண்ணி போகிறவங்க இங்கே வந்து சாப்பிடாம போக மாட்டாங்க. ஆமாம், இந்த ஓனர் பேசுகிறாங்க, சொல்லுங்கண்ணே. செப்பு 1 ரூபா காலத்தில் வந்து கடை வச்சுருக்கேன். இயற்கை வந்தால் சுண்டை வந்தால் மாங்காய்ங்க அனைத்து சகலமும் கொடுக்குறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் 3 ஃப்ரீயாக கொடுக்குறேன். போதுங்க, எங்கேயுமே கிடைக்காதுங்க. நமக்காக, மதுரை மக்களுக்காக பண்ணுறாரு. இந்த லைனில் இருந்து போகிறவங்க அழகாக சாப்பிட்டுட்டு போவாங்க, நல்லது. நேற்று 10 ரூபா தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இங்கே பக்கத்தில் தாங்க இந்த ஸ்கூல் இருக்குது, தமிழ்நாடு பாலிடெக்னிக், தெரியுங்களா? என்ன